ராஜீவ்காந்தி படுகொலை சிவராசன் டாப் சீக்ரெட் அத்தியாயம் 4. தூரத் தெரிந்தது தமிழீழம். வேறு வழியின்றி பொதியை அவரிடம் நீட்டினேன். மாலை 5 மணி. கரையில் நின்றவர்கள் கையசைத்து விடை கொடுக்க விசைப்படகு புறப்பட்டது, சீரான வேகத்தில். அன்று ஸ்பீட் போட்டில் பார்த்த வேகம் இல்லை. எனக்கு ஏமாற்றம்தான். மன்னார் போய் சேர எவ்வளவு நேரம் பிடிக்கும் என்றேன் சிவபாலனிடம். 3 மணி நேரத்தில் போய்விடலாம் என்றார். பின்னால் கடற்கரையில் இருந்த கட்டிடங்கள் எல்லாம் பெட்டிகளாக மெல்ல சிறு புள்ளிகளாக மறைந்து கொண்டிருந்தன. படகு ஓட ஓட அலைகளின் ஆர்ப்பரிப்பு அதிகரிக்கத் தொடங்கியது. சலார் சலார் என கடல் நீர் படகினுள் விசிறி அடித்தது. கூடவே முகத்திலும் தொப்பலாக நனைந்து போனோம். படகினுள்ளே கடல் நீர் தேங்கியது. படகோட்டிகள் சில தகர டப்பாக்கள், வாளிகள், குவளைகளை எங்களிடம் கொடுத்து தண்ணீரை வாரி எடுத்து வெளியே ஊற்றுங்கள் என அவசரப்படுத்தினார்கள். அப்படியே செய்தோம். கரை இப்போது ஒரு மெல்லிய கோடாக கருமை நிறத்தில் தெரிந்தது. என் உள்ளம் ஏனோ ஊரை நோக்கி, வீட்டை நோக்கி, தாய் தந்தை தம்பியை நோக்கி ஓடியது. இந்த ஒரு வாரம் என் வாழ்க்கை பாதை எப்படியெல்லாம் மாறிப்போய்விட்டது. கோபம், ஆத்திரம், கொஞ்சம் சுயமரியாதை என எல்லாமுமாக சேர்ந்து வீட்டை விட்டு, ஊரை விட்டு, உறவை விட்டு, இதோ இப்போது நாட்டை விட்டே என்னை வெளியேற்றி கொண்டிருக்கிறது. என் தீர்மானம் சரியா தவறா தெரியவில்லை. ஆனால் நான் தீர்க்கமாக முடிவெடுத்த தருணத்தில் அது சரியென்றே பட்டது. ஏனெனில் முழுமையாக அதற்கு 2 தினங்கள் எடுத்துக்கொண்டேன். எனக்கு நானே பலமுறை ஆலோசித்தேன். பள்ளியில், வீட்டில், தனிமையில் என. உறவினர்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. என் ஒரே வழி கடல் கடந்து யாழ்ப்பாணம் போக வேண்டும். முடிவெடுத்துவிட்ட பின் எழுந்த ஒரே கேள்வி எப்படி செல்வது என்பதுதான். ராமேஸ்வரம் சென்றால் தீர்வு கிடைக்கும் என நம்பினேன். காரணம், தமிழ் அகதிகள் பெரும்பாலும் ராமேஸ்வரம் அல்லது வேதாரண்யம் வழியாகத்தான் வந்து இறங்குகிறார்கள் என பத்திரிகையில் படித்திருக்கின்றேன். முடிவெடுத்து விட்ட பிறகு வீட்டில் யாருமில்லா சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தேன். அன்று சனிக்கிழமை, மதியம் பள்ளி விடுமுறை. சுமார் 3 மணி இருக்கும். அம்மா, அப்பா, தம்பி மூவரும் தெரிந்தவர்களுக்கு புதுமனை புகுவிழா அழைப்பிதழ் கொடுத்துவிட்டு அப்படியே கடைக்கு சென்று சில பொருட்களை வாங்கி வர கிளம்பி போனார்கள். நான் எதிர்பார்த்து காத்திருந்த வேலை அது. மளமளவென காரியத்தில் இறங்கினேன். வீடு கட்டும் செலவிற்காக அப்பா பணத்தை பீரோவில் வைத்திருந்தார். அந்த இடம் பீரோ சாவி இருக்கும் இடத்தையும் நான் அறிவேன். மனசாட்சி ஒரு பக்கம் உறுத்த, மறுபக்கம் எதையும் வெடித்துவிடும் போல் படபடவென அடித்துக்கொள்ள பீரோவை மெதுவாக திறந்தேன். வீட்டில் என்னை தவிர வேறு யாரும் இல்லைதான். ஆனாலும் கதவு திறந்தபோது வந்த லேசான கிரீர் சத்தம் பகீர் என்றது. நிமிட நேரம்தான். முகத்தில் குப்பென்று வேர்வை வழிந்தது. யாருமே இல்லாத வீட்டில் சுற்றுமுற்றும் பார்த்தபடியே துணிமணிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த லாக்கர் சாவியை தொட்டதும் இதய துடிப்பு குதிரையாக ஓடியது. சத்தமே வராமல் லாக்கரை மெதுவாக திறந்தேன். உள்ளே 100, 50, 20 ரூபாய் கட்டுகளாக பணம். பார்த்ததும் இதயத்தின் லேப்டாப் சத்தம் எனக்கே கேட்கும்படியான அதிர்ச்சி மூளைக்குள் ஓடி இடித்தது. கைகள் நடுநடுங்க 3 கட்டுகளில் இருந்தும் மொத்தமாக ரூபாய் 1500 அளவு உருவினேன். மீதி பணத்தை அப்படியே இருந்த இடத்தில் வைத்தேன். சத்தமில்லாமல் லாக்கரை மூடி சாவியை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு பீரோவை பூட்டினேன். சற்று நேர ஆசுவாசத்திற்கு பிறகு 2 செட்டு துணிகளை எடுத்து ஒரு பையில் திணித்து கொண்டு பள்ளி சீருடையை அணிந்து வெளியே வந்தேன். வழியில் யார் பார்த்தாலும் பெரிதாக சந்தேகம் வராதல்லவா? வீட்டையும் பூட்டி சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துவிட்டு டியூஷனுக்கு போவதாக சொல்லி நடையை கட்டினேன். நேராக திருசுலி செல்லும் பேருந்து நிறுத்தம். அங்கிருந்து திருசுலிக்கு அடிக்கடி பேருந்து வசதி இருந்தது. எனவே நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. திருசுலி சென்று அங்கிருந்து மானாமதுரையில் இறங்கிய போது இரவு 7 மணி. நேராக ரயில் நிலையம் சென்றேன். ராமேஸ்வரத்துக்கு டிக்கெட் எடுத்து இரவு 10:30 மணிக்கெல்லாம் முதற்கட்ட பயணத்தை முடித்திருந்தேன். ஆமாம், நினைத்தபடி ராமேஸ்வரம் வந்துவிட்டேன். அந்த நாள் எஞ்சிய இரவை கோயிலுக்கு சொந்தமான மடமொன்றில் கழித்தேன். சொந்த நாட்டின் சுகவாசத்திற்கும் நாடோடி வாழ்க்கையின் கட்டாந்தரை படுக்கைக்கும் இருந்த வித்தியாசம் முதல் இரவிலேயே முகத்தில் அரைந்தது. ஆனாலும் மனதில் எழுந்த வைராக்கியம், எதையும் எதிர்கொள்ள பழகு, திரும்பி பாராதே என விரட்டிக்கொண்டே இருந்தது. காலையில் எழுந்ததும் கடலுக்கு சென்றேன் குளிக்க. ஒரே வியப்பு, அலைகளே இல்லாத கடல். இது என்ன நீரேரியா கடலா என்ற கேள்வி. திருச்செந்தூர், சென்னையில் பார்த்த கடலுக்கும் ராமேஸ்வரம் கடலுக்கும் எத்தனை வேறுபாடு! இவ்வளவு சாந்தமாக இருந்த இந்த கடலா 1964இல் தனுஷ்கோடியை விழுங்கியது? இதுவா பேரழிவை ஏற்படுத்தியது என நம்ப முடியாமல் பார்த்தேன். அங்கு சுற்றி சுற்றி வட இந்திய முகங்களே அதிகம் இருந்தது. அவர்களின் செயல்பாடுகளை எல்லாம் பார்க்க பார்க்க அடேயப்பா, நம் மக்களின் பழக்க வழக்க நாகரிகமெல்லாம் எவ்வளவோ மேல் என நினைக்க தோன்றியது.
ஆனாலும் என் கவனம் அதில் நிலைக்கவில்லை. யாரேனும் பொருத்தமான இலங்கை தமிழர் தென்படுகிறார்களா என தேடினேன். சற்று தொலைவில் இருந்த மீன்பிடி துறைமுகத்திற்கு சென்றேன். நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள், டன் கணக்கில் மீன் வியாபாரம். அது ஒரு பரபரப்பு உலகமாக இருந்தது. இந்த மீன்கள்தான் உலக பிரசித்தம். தமிழ் மீனவர்களின் உயிர், உடல், ஆன்மா அனைத்தும் அந்த கடலில் உரமாக கலப்பதால் உண்டாகும் சுவையோ என்னவோ. யாருக்கும் அங்கே நிற்க நேரமில்லை. தேனீக்களைப் போல் பறந்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து கிளம்பி பேருந்து நிலையம் சென்றேன். தனுஷ்கோடி செல்லும் பேருந்து கண்ணில் பட்டது. ஏறி அமர்ந்து கொண்டேன். கூட்டம் அதிகமில்லை. பெரும்பாலும் சுற்றுலா பயணிகளே இருந்தார்கள். சில நிமிடங்களில் பேருந்து புறப்பட்டது. ராமேஸ்வரத்தின் வீதிகள் அழுக்கு நிறைந்து காணப்பட்டன. அங்கே ஏதோ ஒரு துர்நாற்றம் நிரந்தரமாக காற்றில் கலந்திருப்பது போல் இருந்தது. நகரை தாண்டி கொஞ்ச தூரம் சென்ற பிறகுதான் சுவாசம் லேசாயிற்று. கூடவே கண்கொள்ளா இயற்கை காட்சிகள். வெண், பொன் என மண்திட்டுகள் மாறி மாறி கடந்து ஓடியது. இடையிடையே மேடு பள்ளமான வெளிகளில் சவுக்கு காடுகளும் ஈஞ்சம் புதர்களும் பசுமை போர்த்தி கொண்டு நின்றிருந்தது. மேலும் சில நிமிடங்கள் பயணித்ததில் சமவெளி போன்ற நீண்ட மணல் பரப்பு கண்முன்னே தெரிந்தது. சூனிய பிரதேசம் போல் இருந்தது. ஒரு சில மீனவ குடிகளை தவிர வேறொன்றும் தென்படவில்லை. வழியில் சிஆர்பிஎஃப் காவல் முகாம் ஒன்று வந்தது. பக்கத்திலேயே ஒரு தொலைத்தொடர்பு கோபுரமும். தொடர்ந்து செல்ல செல்ல ஆள் அரவமில்லை. ஒன்றிரண்டு சுற்றுலா வாகனங்கள் கடந்து போனதோடு சரி. கடல் சீற்றமும் ஹா என்ற சத்தமும் கலங்கடித்தது. ஏதோ ஒரு மக்கள் கூட்டம் அதல பாதாளத்திலிருந்து பரிதவிப்போடு ஓலமிடும் குரலாக அது கேட்டது. இனம் தெரியாத அச்சம் என்னை பிடித்து கொண்டதாய் உணர்ந்தேன். வண்டியின் வேகம் சற்றென்று குறைந்தது. பிரதான சாலையில் இருந்து விலகி இடப்பக்கமாக திரும்பி தனித்து நின்ற ஒரு சிறிய கோயில் முன் நின்றது பேருந்து. நல்ல உயரத்தில் பீடத்தில் கட்டப்பட்டிருந்தது அக்கற்கோயில். பயணிகள் ஒவ்வொருவராக இறங்கினார்கள். டிரைவரும் கண்டக்டரும் கூட இறங்கிய போதுதான் எனக்கு விளங்கியது தனுஷ்கோடி வந்துவிட்டதென்று. இறங்கி நின்று பார்த்தேன். அக்கோவிலை தவிர உயிரோட்டமான எந்த விஷயமும் இல்லை. எலும்புக்கூடுகளாக நின்ற ஒன்றிரண்டு கட்டிடங்கள் எப்போது இடிந்து சரிந்து விடுவோம் என்றபடியே நின்றது. அதில் ஒன்று வெள்ளையர் காலத்து தேவாலயம். காலம் விட்டு போன அதிசயமாக அதன் முகம் மட்டும் கலைநயகத்துடன் நேர்த்தையாக இருந்தது. தனுஷ்கோடி ஆயிரக்கணக்கான மக்களோடு, நூற்றுக்கணக்கான வீடுகளோடு, வீதிகளோடு, ஏன் சில நூறு பயணிகள் உட்கார்ந்திருந்த ரயிலோடு மொத்த நகரமும் கடலுக்குள் புதையுண்டு போன வரலாறு வெறும் கதையாகத்தான் தோன்றியிருக்கும். இந்த இரு சாட்சியங்கள் மட்டும் எஞ்சாமல் இருந்திருந்தால். சுற்றுலா பயணிகள் அனைவரும் அந்த கோயிலுக்குள் சென்று வழிபட்டார்கள். நானும் அவர்களை பின்தொடர்ந்தேன். பிறகு அந்த கட்டிடங்களை அருகில் சென்று பார்த்தோம். சிலர் சுவற்றினோரம் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். மேலும் சிலர் வந்ததற்காக அடையாளமாக சுவற்றில் பெயரை எழுத தொடங்கினார்கள். கடல் பக்கத்திலேயே இருந்தது. ஆனால் யாருக்கும் அருகில் செல்ல மனமில்லை. அலைகளின் சீற்றமும் காற்றின் இரைச்சலும் சேர்ந்து ஒருவித அச்சத்தை உண்டு பண்ணியது. மனதின் அடியாளத்தில் உறைந்து நின்ற பீதியே அது. சற்று தொலைவில் முறிந்தும் வளைந்தும் போயிருந்த ரயில் தண்டவாளம் காணப்பட்டது. அவற்றை தாங்கி நிற்க வேண்டிய இரும்பு கோப்பைகள் தரையிலிருந்து பிடுங்கி வீசப்பட்டிருந்தன. பாதை நெடுகிலும் புதர் மண்டி கிடந்தது. ஏனோ எனக்கு அங்கே நிற்க இல்லை, இருக்க பிடிக்கவில்லை. எல்லோரின் மனநிலையும் அதுதான். அந்த பேருந்திலேயே அனைவரும் ராமேஸ்வரம் திரும்பிவிட்டோம். எனக்கு அங்கிருக்கவும் பிடிக்கவில்லை. மண்டபம் செல்ல வேண்டி நேராக ரயில் நிலையம் சென்றேன். இதோ இப்போது மண்டபத்திலிருந்துதான் இந்த படகு பயணம் இலங்கையை நோக்கி. அழகான குட்டி தீவுகள், சிறு சிறு திடைகள். படகு முன்னே செல்ல செல்ல அது பின்னே கண்சுமிட்டி வடி அழகாய் நகர்ந்து கொண்டிருந்தது. மேலே போக போக தள்ளாட்டம் அதிகமாக இருந்தது. சில சமயம் படகையே மூழ்கடித்து விடும்படி அலைகள் சீறி எழுந்து வந்தது. மனம் திக்திக்கென அடித்துக்கொள்ள என்ன அதிசயமோ, படகு அந்த அலைகளோடு இழைந்தும் நுழைந்தும் எழும்பி இறங்கி லாபகமாய் ஓடியபடியே இருந்தது. அந்த நேரமெல்லாம் என் சிறுங்குடல் பெருங்குடல் வாய் வழியே வந்துவிடும் போல் இருந்தது. கூடவே என் எலும்புகள் நொறுங்கிவிடும்படி உள்ளே நிலைத்தடுமாறி உருண்டு விழுந்து கொண்டிருந்தேன். உப்புக்காற்று வேறு என்னை இம்சித்தது. நிமிட நேரம்தான் அப்படியே குமட்டி கொண்டு வந்தது. வாந்தி என்றால் அப்படி ஒரு வாந்தி. அப்படி எடுக்கும்போது தவறி கடலில் விழுந்து விடாமல் சிவபாலன் என்னை கெட்டியாக பிடித்து கொண்டார். ஒரு பெண்மணி தான் வைத்திருந்த எலுமிச்சையை கொடுத்தார். முகர்ந்தால் வாந்தி வராதாம். ஆனாலும் வாந்தி நின்றபாடில்லை. இனி வெளியே வருவதற்கு வயிற்றில் குடலை தவிர ஒன்றுமே இல்லை. பிறகுதான் வாந்தி நின்றது. அப்படியே அசதியில் சாய்ந்து தூங்கிவிட்டேன். எழுந்தபோது ஆச்சரியமாக இருந்தது.
பயண நேரம் சூழலுக்கு ஏற்றவாறு உடல் ஒத்துப்போயிருந்தது. மனித உடலுக்குள் இன்னும் எத்தனை அற்புத சக்திகள் புதைந்திருக்கிறதோ தெரியவில்லை. பயணம் நீண்டு கொண்டே இருந்தது. இரவு 8 மணிக்கு மேலாகியும் மன்னார் கடற்கரையை எட்டவில்லை. படகோட்டி சரியில்லை, திக்கு திசை தெரியாமல் தத்தளிக்கிறார் என செய்தி கசிந்தபோது அனைவருக்கும் பகீர் என்றது. எங்களோடு இருந்த சில பெரியவர்கள் வானில் மின்னும் நட்சத்திரங்களை பார்த்து திசை சூட்டி தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டனர். அதில் 2 பேர் எழுந்து என்ஜின் அறைக்கு சென்றனர். உண்மையிலேயே அந்த விசைப்படகு திக்கு தெரியாமல் தான் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது. மன்னார் மாவட்டம் வங்காளை போவதற்கு பதிலாக இரணைத்தீவு பக்கம் சென்று கொண்டிருப்பதாக பேசிக்கொண்டார்கள். அங்கே இலங்கை கடற்படை முகாமிட்டிருந்தது. ரோந்தும் அதிகம். நல்ல வேளையாக அவர்களை முட்டும் முன் எதிர்படும் முன் யாரோ எச்சரிக்க பிளாட் போராளிகள் மறைத்து வைத்திருந்த 303 மற்றும் SLR துப்பாக்கிகளை கையில் எடுத்து தற்காப்பிற்காக நிற்க எங்களிடையே பதற்றம் அதிகமானது. அருகில் வந்த ஒரு பிளாட் போராளி, யாரும் பயப்பட வேண்டாம், ரோலர் இப்போது சரியான திசையில் சரியான இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது, இன்னும் அரை மணி நேரத்தில் கரைக்கு சென்று விடலாம் என நம்பிக்கை அளிக்க அங்கே சலசலப்பு குறைந்து அமைதி நிலவியது. போக போக கடலில் ஆங்காங்கே சிறு வெளிச்ச புள்ளிகள் தென்பட்டது. விசைப்படகுகள் வலைப்பாய்ச்சி மீன் பிடிப்பதன் அடையாளம் அது. சில படகை அருகில் சென்று கடந்தபோது அரிக்கன் விளக்குகள் கண் சிமிட்டி சிரித்தன. மணி 8:30 தாண்டியது. ஒரு பயணி சற்று பரபரப்புடன் கிசுகிசுத்தார். சிலர் எழுந்து நின்று அடிவானை பார்ப்பதும் உட்காருவதுமாக இருந்தனர். சிவபாலனும் அவர்கள் காட்டிய திசையில் எழுந்து கண்களுக்கு கைகளை வைத்து உற்று நோக்கினார். பின் ஒவ்வொருவராக ஓம், கரை வெளிச்சம் தெரிகிறது என மகிழ்ச்சியில் கூச்சலிட்டனர்கள். நானும் எழுந்து பார்த்தேன். எவ்வளவு முயற்சித்தும் என் கண்களுக்கு எந்த வெளிச்சப் புள்ளியும் தெரியவில்லை. தள்ளாடி விழுந்ததுதான் மிச்சம். அதன் பிறகும் படகு 1 மணி நேரம் ஓடியது. பிறகுதான் எனக்கு லேசாக சிறு வெளிச்சப்புள்ளி படகோட்டத்திற்கு ஏற்ப மேலே எழும்புவது உள்ளே போவதுமாக தூரத்தில் தெரிந்தது. இவர்கள் மட்டும் எப்படி வெகு நேரத்திற்கு முன்பாகவே கண்டுகொண்டார்கள்? ஆச்சரியமாகத்தான் இருந்தது. படகு கரையை நெருங்கி கொண்டிருந்தது. ஒருவித பதட்டம் தோன்றியது. கரையில் என்ன ஆபத்து காத்திருக்குமோ என்ற பதட்டம் அது. பயத்தில் ஏதேதோ பேசி தணிக்க முயன்றார்கள். பட்டென பிளாட் இயக்க போராளிகள் வந்து நின்றார்கள். யாரும் பேசக்கூடாது, சத்தம் எழுப்பக்கூடாது, சொல்கிற வரையிலும் அப்படியே தலைகுனிந்தபடி இருக்கணும், அசையக்கூடாது என பல எச்சரிக்கைகளை கொடுத்துவிட்டு போனார்கள். அங்கே நிசத்தம் குடிகொண்டது. கரை நெருங்க நெருங்க படகின் வேகம் குறைந்தது. அவ்வப்போது நின்று நிதானித்து ஆபத்தேனும் இல்லை என தெரிந்து நகர்ந்தது. சில நிமிடங்களில் கரை நன்கு தெரிந்தது. தென்னை மரங்கள் காற்றில் சலசலக்கும் ஓசையும் கலந்து வந்தது. இறுதியில் கரைக்கு சில அடிகள் முன்பாகவே படகு நின்றது. நேரம் இரவு 10:30 தாண்டியிருந்தது. எல்லோரும் இறங்கிக் கொண்டிருந்தார்கள். நானும் எழுந்தேன், காத்திருக்கும் அதிர்ச்சி அறியாமல். அத்தியாயம் முற்று. Wait and listen. Ravanan is back. ராவணன் இங்க நான் தானே.